ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செவ்வந்தி பூவையும் துளசியை வச்சு தாங்க மாலை கட்ட போகிறேன். அதுக்கு துளசியை இப்படி நாளாக மடித்து ஒரு நூலில் கட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு கோர்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. ஒவ்வொரு பூவை எடுத்து கோர்க்கும்போது உங்களுக்கு அந்த காம்பு சின்னதுனால கோர்க்க கஷ்டமாக இருக்கும். பூவும் நல்லா பெரிய பெரிய பூவாக எடுத்திருக்கேன். கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி ஊசி கோர்க்கணுங்க. அடுத்த பூவை மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி கோர்க்கணும், ஆப்போசிட்டாக. இந்த மாதிரி கோர்க்கும்போது உங்களுக்கு மாலை மாதிரியே எல்லா பக்கம் பூ தெரியுங்க, ஒரே சைடாக வராது. இதே போலவே உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்குங்க. இப்போ இடையில துளசி வச்சு கோர்க்குறேங்க. துளசி ஒரு 6 கட்டு வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மொந்தமாக வந்துடும். நூல் போட்டு கட்டிக்கிறதுனால கோர்க்க ஈஸியாகவே இருக்குங்க. துளசி கோர்த்துட்டு அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு 4 பூ செவ்வந்தி கோர்த்துக்கலாம். அடுத்து திருப்பி துளசி. இந்த மாதிரி கோர்த்திங்க அப்படின்னா பார்க்க இடையில அந்த டிசைன் அழகாக இருக்குங்க. இதுக்கு பதிலாக ரோஸ் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரோஸ் இப்போ கிடைக்காதனால எனக்கு துளசி நான் வச்சு கட்டியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக கீழே சென்ட் மாதிரி இருக்கிறதுக்கும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு செவ்வந்தி அடுத்த துளசி இந்த மாதிரி கோர்த்து எடுத்துருக்கேங்க. 2 சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டு ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுறணும். இன்னொரு நூலையும் இந்த சென்டில் இருக்கிற நூலையும் சேர்த்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மாலை ரெடிங்க. வீட்லேயே அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மாலை. ரொம்ப அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.